தேர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு எல்லாருக்குமே கோல்டு இருந்தது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சமாக கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகும் இஞ்சியும் தட்டி போட்டு கஷாயம் மாதிரி தான் காலையிலே வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன குக் பண்ணியிருந்தேன்னா கத்திரிக்காயும் மொச்சக்கொட்டையும் போட்டு கூட கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாதம் வடித்து முடிச்சுட்டு 4 முட்டை நதியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு இவங்களுக்கு காலையிலே சாப்பிட்றதுக்கு. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சை வந்து அதையே கட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போயிருந்தேன். ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு. அம்மா வீட்டில் மதியம் லஞ்ச் என்ன குக் பண்ணியிருந்தாங்கன்னா சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோஸ் கூட்டும் முட்டை ஆம்லேட்டும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆஃப்டர் லஞ்ச் இதே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே தான் தனியாக ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட் டின்னர் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டாச்சு. இட்லியும் அம்மா வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தாங்க நாளைக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.